ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பவர்ஃபுல்லான ட்ரில்லிங் மிஷின் எப்படி மேக் பண்ணுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ட்ரில்லிங் நீடில் கூட நம்மளே மேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யணுன்ட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி 775 12 வோல்ட் டிசி மோட்டர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து 20,000 RPM இருக்க மாதிரி நல்ல ஹை டார்க் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் பிவிசி பைப் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ டிசி மோட்டர் மேலே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பீஸ் அந்த பிவிசி பைப்போட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம கரெக்டாக இருக்கணும். தேவைங்கிறப்ப ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த சுவிட்சில் நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒயர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீடில் மேக் பண்ணிடலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி கட்டிங் மிஷினை வச்சு நல்லா பாலிஷ் பண்ணிட்டு அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு நீடில் ரெடி ஆயிரும். இப்போ வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கெப்பாசிட்டர்லேருந்து ஒரு ஜாயிண்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபேன் கெப்பாசிட்டரில் இருக்கும். அந்த ஜாயிண்ட் எடுத்து அதில் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். மேலே வந்து டைட்டாகவே ஃபிக்ஸ் ஆகிட்டு அதனால் இதில் ஸ்க்ரூ தேவையில்லை. இப்போ மோட்டரில் ஜாயின் பண்ணது மட்டும் ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ பிவிசி பைப்போட கொஞ்சம் பெருசாக ஒரு ரவுண்ட் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துருந்தோம். இது வந்து மோட்டரோட பேரிங் ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஹோல் போட்டு எடுத்து இப்போ மோட்டரில் வந்து ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம். இது இருக்கிறதுனால நம்ம ப்ரெஸ் பண்ணையில் மோட்ரு வந்து உள்ளே போகாமல் இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுறோம். கம் போட்டு ஒட்டினீங்கன்னா இது கட் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பிவிசி பைப்பில் ஒரு ஹோல் போட்டு சுவிட்சை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ளூ அப்ளை பண்ணி இந்த இடத்துல ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி கூட ஒட்டிடலாம். சுவிட்சிலேருந்து வர ஒரு ஒயரை மோட்டரில் கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு ஒயரை டேரெக்டாக பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் மோட்டர்லேருந்து இன்னொரு டெர்மினல் இருக்கும். அந்த டெர்மினலில் ஒரு லாங் ஒயர் கனெக்ட் பண்ணி பவர் சப்ளைக்கு ப்ளஸ் மைனஸு எடுத்துக்கலாம். ஒரு சிம்பிளான சர்க்யூட் தான். இது வந்து எல்லாருக்குமே தெரியும், ஈஸியாக மேக் பண்ணிடலாம். இப்போ வந்து ட்ரில்லிங் மிஷின் நல்லா பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. நம்ம இதுக்கு 12 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணி பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம். இந்த நீடிலோட அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு உட்டன் பீஸில் ஹோல் போட்டு பார்க்கலாம். பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நான் ஹோல் போடுன்னு நினச்சி கூட பார்க்கல. நானும் மோட்ரு தேவங்குன்னு நினச்சேன், ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. நம்ம வந்து 20,000 RPM, அதுவும் ஹை டார்கில் இருக்குது. நல்லா சூப்பராகவே ஹோல் போட்டுருச்சு. நீங்களும் இது போல் ட்ரில்லிங் மிஷின் மேக் பண்ண போகிறீங்கன்னா நல்ல ஹை RPM டார்க் அதிகமாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன ப்ராஜெக்ட் மேக் பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீயிங் நெக்ஸ்ட் வீடியோ.